ட்ரெயின்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் சிம்புவை பத்தி தான் பேச போறோம். சிம்புவை பத்தி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒருத்தர் சிம்பு மேல ரொம்ப அக்கறையா பேசியிருக்காரு. இது வரைக்கும் இந்த சினிமா துறையில யாருமே சிம்பு மேல இவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து பேசினதா சரித்திரமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சிம்பு அப்படின்னாலே ஒரு நெகட்டிவிட்டியா தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் சிம்பு மேல ரொம்ப அக்கறையான ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதுதான் இப்ப ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர், சிறந்த இயக்குனர் சித்ரா லக்ஷ்மணன் தான் சிம்புவை பத்தி ரொம்ப அக்கறையோட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பு சின்ன குழந்தையில இருந்தே சினிமாவில வலம் வந்த ஒரு நடிகர். ஸோ அவர் ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகராக தான் இருந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஈடு இணை இங்க யாருமே இல்லை. இளம் நடிகர் அப்படின்னா அதுல முதலிடம் சிம்புக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அமோக வளர்ச்சியில வந்துகிட்டே இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே காணாம போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் சரி, அவர் கூடவே வந்தவங்களும் சரி, இன்னைக்கு எல்லாருமே வேற லெவல்ல இருக்காங்க. ஆனா சிம்புவை பாக்குறப்போ அவங்கள விட ஒரு படி கம்மியா தான் இருக்காரு. 2வது இடத்துலதான் இப்போ சிம்பு இருக்காரு. ஏன்னா இந்த காலகட்டத்துல பேரும் புகழும் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சிம்புக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் மக்களே கொடுத்திருந்தாங்க. ஏன்னா குழந்தையில இருந்தே தன்னோட அபார நடிப்பு, அபார வளர்ச்சி அப்படின்னா அது சிம்புக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவ்வளோ அழகா அவர் கியூட்டா நடிச்சிருப்பாரு. ரொம்ப சின்ன குழந்தையில இருந்தே நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி இருந்தா இன்னைக்கு அவர் இன்னும் எந்த லெவலுக்கு போயிருக்க வேண்டியது. ஆனா ஒரு சில விமர்சனங்களால அவரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. முக்கியமா பாத்தீங்கன்னா சினிமாவில இதுக்கு முன்னாடி கமலுக்கு என்னென்ன நடந்ததோ அதே விஷயங்கள் தான் சிம்புக்கு நடந்தது. கமல் எப்படி சினிமா லைன்ல வந்தாரோ குழந்தையில இருந்து, அதே மாதிரிதான் சிம்புவும் வந்திருக்காரு. சோ கிட்டத்தட்ட பாக்குறப்போ சிம்பு அண்ட் கமல் இவங்க 2 பேருமே ஈக்குவலான ஒரு நடிகர்கள் தான். சோ வயசு வித்தியாசம் இருக்குமே தவிர மத்த எதுலயுமே வித்தியாசம் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இவங்கெல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல போயிருக்க வேண்டியது. ஆனா ஒரு சில பிரச்சனைகளால, ஒரு சில விமர்சனங்களால தான் இவங்களால அடுத்தடுத்து இன்னும் பண்ண முடியல. இவங்கெல்லாம் 2ஆம் நிலையில இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி சித்ரா லக்ஷ்மணன் பேசியிருக்காரு. சோ பொதுவா சிம்புவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் எந்த ஹீரோயின் கூட நடிச்சாலுமே உடனே அந்த ஹீரோயினை அவரோட சேர்த்து வச்சு கான்ட்ரவர்சி பேசுறது தான் எல்லாரோட வேலையாவும் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சிம்புக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் இருக்காங்கல்ல. சோ அவங்க கொடுக்குற சப்போர்ட்னாலதான் சிம்புவால அடுத்தடுத்து வர முடிஞ்சது. இன்னைக்கும் திரும்பவும் அவர் கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னா அது அவங்க ரசிகர்கள்னாலதான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான ரசிகர்கள் சிம்புக்கு இருக்காங்க அப்படின்னுமே அவர் சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சிம்புவை பத்தி அவர் இவ்வளவு விஷயம் பேசுறாரு அப்படின்னா அப்ப சிம்பு கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றதுனாலதான் அவர் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவர் இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு. சோ என்ன கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிம்பு ஒரு ஹீரோவா வரும்போதுதான் அதுக்கப்புறம் தனுஷ் வந்தாரு. சோ தனுஷ் கிட்டத்தட்ட இந்த 23 வருஷத்துல 54 படங்கள் நடிச்சு முடிச்சுட்டாரு. ஆனா சிம்பு வெறும் 26 படம் தான் நடிச்சிருக்காரு. சோ சிம்புக்கு அப்புறம் தனுஷ்க்கு அப்புறம் அடுத்து வந்தவங்க தான் விஜய் சேதுபதி. கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 வருஷம் தான் இருக்கும். அந்த 15 வருஷத்துல அவரும் 51 படங்கள் நடிச்சிட்டாரு. அதை எல்லாத்தையும் தாண்டி வந்தவர் சிவகார்த்திகேயன். அவரும் ஒரு 26 படங்கள் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல குழந்தையில இருந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்பு வெறும் 26 படத்துல நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. பொதுவா ஓட்ட பந்தயத்துல ஓடுறோம் அப்படின்னா நாம மட்டும் ஓடிக்கிட்டே இல்லாம பக்கத்துல ஓடி வரவங்களையும் பார்த்து நாம இன்னும் முன்னேறணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள கண்டுக்கல நான் மட்டுமே ஓடுறேன் அப்படின்னு நினைச்சா ஓடி எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சிம்பு அந்த அளவுக்கு ஒரு திறமை மிகுந்த ஆளு. அவரால் எதுவும் முடியாது அப்படின்னா பரவாயில்ல, அவரை ஓரம் கட்டிடலாம். ஆனா அவரால் எல்லாமே முடியும். கமல் எப்படி குழந்தை நட்சத்திரமா வந்தாரு, அதே மாதிரி சிம்பு குழந்தை நட்சத்திரமா வந்திருக்காரு. கமல் ஹீரோவா இருப்பாரு, டைரக்டரா இருப்பாரு, பாட்டு பாடுவாரு, பாட்டு எழுதுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுவாரு. இந்த மாதிரி எல்லா திறமைகளும் கமல் கிட்ட இருக்கு. அதே மாதிரி எல்லா திறமைகளும் சிம்பு கிட்டயும் இருக்கு. ஏன்னா சிம்புவும் எல்லாமே பண்ணுவாரு. அதாவது சிம்பு பல லாங்குவேஜ்ல போயிட்டு பாடல்களும் பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். அதாவது சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சிம்பு. ஆனா அவரை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி மத்த விஷயம்
விஷயங்களை நாம வந்து பார்க்கணும். அவர் ஏன் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்காரு? சோ கிட்டத்தட்ட நடுவுல ஆன்மீக பாதைக்கெல்லாம் போயிட்டாரு. பல நடிகைகள் கூட அதுக்கு முன்னாடி கிசுகிசுக்கப்பட்டாரு. இருந்தாலும் எதுக்குமே அவர் வந்து ஆன்சர் கொடுத்ததே கிடையாது. எதுவுமே நீங்க சொல்றதுக்கு ஆமான்னு சொல்ல மாட்டாரு, இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து சைலண்டா போய்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி கெத்து காட்டிட்டே சுத்துவாரு. அந்த மாதிரிதான் சிம்பு. கமலும் பாத்தீங்கன்னா அப்படிதான். ஒரு காலகட்டத்துல எல்லா நடிகைகள் கூடமே வச்சு கிசுகிசுக்கப்பட்டாரு. இருந்தாலும் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாரு. சிம்புவும் அப்படிதான் இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. சோ ஒரு சில வருஷங்களுக்கு ஆன்மீக பாதை வந்து போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்திருந்தாரு. மாநாடு படம் மூலமா கம்பேக் கொடுத்தாரு. ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு படமும் வந்தது. சோ அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா அவர் பண்ண படம் தக் லைஃப், கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து கமல் சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க போறேன், இங்க இருந்து நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி. சோ நான் ஆரம்பத்துல இருந்து யார் கூட கம்பேர் பண்ணிட்டு வந்தனோ அவரே வந்து அவரோட இடத்த சிம்புக்கு விட்டு கொடுத்திருக்காரு. அப்படின்னா கமலோட அடுத்த சினிமா வாரிசு சிம்பு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்ற மாதிரி சித்ரா லட்சுமணன் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் சொன்ன சித்ரா லட்சுமணன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சிம்புக்காக பல ப்ரொடியூசர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, பல கதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் சிம்பு வந்து கவனிக்கணும். சோ இதுக்கு சிம்புவோட வெல்விஷர் எல்லாமே அவருக்கு எடுத்து புரிய வைங்க. அவரால் முடியாத ஆள் கிடையாது. அவர் இன்னும் உச்சக்கட்ட புகழ் நடிகரா மாறணும். சோ அதுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு, நிறைய அனுபவம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் திரும்பவும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சித்ரா லட்சுமணன் ரொம்ப அக்கறையா சிம்புவை பத்தி பேசியிருக்காங்க. சோ இந்த விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. சிம்புக்குன்னு சொன்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர் இருப்பாங்க சிம்புக்கு முக்கியமா. அதே மாதிரி கேர்ள்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஃபாலோயிங் சிம்புக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். சிம்புனாலே ரொம்ப பிடிக்கும். அவர் என்னதான் நெகட்டிவிட்டியா இருந்தாலும், அவரை பத்தி என்னதான் கான்ட்ரவர்சியா வந்தாலும் சிம்புக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்கதா செய்யுது. சோ எனக்குமே சிம்பு அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். அவரோட ஆக்டிங் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்புவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.